வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, காலையிலே அதிகாரிங்க வந்துடுறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்குள்ள ரொம்பவே பதட்டத்துல இருக்கிறாங்க. அதிகாரிங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ கவலைப்படாத, வெளியில போயிட்டு சொல்லு அவங்க கிட்ட அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் என்ன சொல்றது, நேத்தே கோவில்ல வைக்கிறேன்னு சொன்னாங்க, நான் தான் பிடிவாதம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். இப்ப அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்னதான் இருந்தாலும் நகை வீட்டுக்குள்ள இல்ல, சோ நம்ம இதை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய், இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணமா இருப்ப. அக்கா வீட்டுக்குள்ள நகை கொண்டுட்டு வந்தப்ப நீ என்ன சொன்ன, இந்த நகை வீட்டுக்குள்ள இருக்கிறது தப்பு அப்படின்னு சொன்ன. எனக்கு என்னமோ நீதான் ஏதோ பண்ணிட்டு அக்கா மேல பழி போறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியோ அப்படின்னு தோணுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அத்தைய பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. நீங்க தேவையில்லாம எதுக்கு இந்த பிரச்சனைய பெருசாக்குறீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க சத்தம் போட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்ல. வெளியில ஊர் மக்களும் அதிகாரிகளும் வந்துட்டாங்க. சோ அவங்க கிட்ட நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஈஸ்வரி வெளியில எல்லாரையும் பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, ஈஸ்வரி அம்மா, நேத்து போன் பண்ணி கோவில்ல நகைகள் கிடைச்சதா சொன்னீங்க. சோ அந்த நகைகளை நீங்க வீட்டுல வச்சிருக்கிறதா பொதுமக்கள் சொன்னாங்க. அந்த நகைகளை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம், எடுத்துட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கு சிவனாண்டி கேக்குறாரு, ஈஸ்வரி, என்ன நின்னுகிட்டு இருக்க? ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க, நகைய பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. அதே மாதிரி நகைய பத்திரமா பாத்துக்கிட்ட, எடுத்துட்டு வா, அந்த நகையை அதிகாரிங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏய், நீ எதுவும் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீ அமைதியா இரு அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, ஊர் மக்களுக்காக நான் பேசுறதுல எந்தவித தப்பும் இல்ல. நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு இப்ப நகையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்குள்ள நகையே இல்ல, நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போ சிவனாண்டி கேக்குறாரு, என்ன ஈஸ்வரி, எல்லாரும் கேள்வி கேட்க கேட்க இப்படி அமைதியா நின்றுட்டு இருக்க, வீட்டுக்குள்ள போயிட்டு நகை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பயும் ஈஸ்வரி எதுவுமே அமைதியா நிக்கிறாம இருக்கிறதோட, அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன ஈஸ்வரி, இப்படி நீ நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்தா உன் வீட்டுக்குள்ள நகை இருக்கிற மாதிரியே தெரியலையே, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், காலையிலேயே என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம். அப்போ வீட்டுல யாரும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எவனோ வீட்டுல இருக்கிற நகைகளை எடுத்துட்டு போயிட்டான். இதை கேட்டதும் அதிகாரிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க, பொதுமக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, அப்படி போடு, அப்ப இதான் உன் திட்டமா? இதுக்குதான் நேத்து கோவில்ல இருக்கிற நகைய அவசர அவசரமா வீட்டுக்கு கொண்டு வந்தியா ஈஸ்வரி? உன் வீட்டுல இல்லாத நகையா பணமா? 200 பவுனு கிடைச்சிட்டு அப்படின்னதோட யாருக்கும் தெரியாம அமுக்கிட்டியல்ல. அதிகாரிங்க சார், இவ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தது நிஜம். இவ அந்த நகைகளை எங்கேயோ கொண்டுட்டு போயிட்டு நல்லா போய் சொல்றான். நீங்க இப்பவே அந்த நகைய மீட்டு கொடுங்க. அந்த நகை பொதுமக்களுக்கு சேரணும், பொதுமக்களோட நகை. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எடுத்தேன் அப்படின்னு பேசாத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் அந்த நகையை எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், அந்த நகையை நான் எடுக்கல. நான் வீட்டுல இல்லாத நேரம் அந்த நகைய எவனோ எடுத்துட்டு போயிருக்கான். அவன் யாரு அப்படிங்கிறத நான் சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சோ தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், கோவில்ல இருந்த நகைகளை எடுத்துட்டு வந்ததே நீங்க தான். சோ நீங்க நகை இல்ல அப்படிங்கறதுக்காக உங்களை கைது பண்ணிதான் ஆகணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அந்த நகை காணாம போனதுக்கு அக்கா காரணம் இல்ல அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க கேக்குறாங்க, என்ன மேடம், நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, நகையை கொண்டுட்டு வந்தது ஈஸ்வரி மேடம், அவங்க தான் பதில் சொல்லணும். அப்போ பொதுமக்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, என்ன மேடம், நேத்தே நாங்க சொன்னோம், ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும், இந்த நகை நம்ம ஊர்ல கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் ஆளுக்கு ஆளுக்கு பகிர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா நீங்க தான் இந்த நகைய அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கணும், நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில அந்த நகைகளை நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா?
உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆனா நீங்களே இந்த நகையை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை போடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு. ஈஸ்வரி நேரா பொதுமக்களை பார்த்து, இங்க பாருங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். அந்த நகையை நான் பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அதுக்கு மாறா அந்த நகையை விட்டுட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க. அந்த நகை காணாம போனதுக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, அதுக்கு வில்லன் அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், இந்த அம்மா கிட்ட தான் நாங்க நகையை கொடுத்தோம். அந்த நகை இந்த அம்மாவால தான் காணாம போனுச்சு. இவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ரேவதி, ரோகிணி எல்லாருமே அதிகாரிங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்க சார், எங்க அம்மா இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. எங்க அம்மா அவமானப்படணும் அப்படிங்கிறதுக்காக சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எங்க அம்மாவுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, இவங்க வந்துட்டு நகையை எடுத்ததுனால சோ இவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு தண்டனை கிடைச்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க நகை எங்க இருக்குன்னு சொல்லாத வரைக்கும் உங்களை வெளியில விட முடியாது அப்படின்னு அதிகாரிங்களை வர வச்சு ஈஸ்வரிய கைது பண்றாங்க. சிவனாண்டி நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, இப்படி பொதுமக்களோட நகையில கை வைக்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்ப ஈஸ்வரி செம்ம காண்டாகுறாங்க. அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய கைது பண்ண, அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, இந்த நகை எப்படி காணாம போனுச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரம் அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களோட மானத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரிய அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ சிவனாண்டி நேரா பொதுமக்கள்கிட்ட, பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தியதான் நீங்க தலைவி பொறுப்புல வச்சிருக்கீங்க. இவ ஊர் மக்களோட இந்த நகைய எடுத்துக்கிட்டு எப்படி பேசுறா பாத்தீங்களா? இவளையெல்லாம் நீங்க என்ன நினைப்புல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிக்கன்னு தெரியல. இவனை இப்பவே பதவியை விட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல, பொதுமக்கள் சொல்றாங்க, ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். இந்த மாதிரி ஒருத்தவங்க பதவியில இருக்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோ நேரா பொதுமக்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்வரி அம்மா இந்த ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஈஸ்வரி அம்மாவை சுத்தி சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் இந்த நகையை எடுத்து ஈஸ்வரி அம்மா மேல பழி போடுறதுக்காக சில பேரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நிரூபிப்பேன். அது வரைக்கும் ஈஸ்வரி மேடத்து மேல தயவு செஞ்சு இப்படி ஒரு பழிய போடாதீங்க. சாயந்தரத்துக்குள்ள நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பேன். இதை கேட்டதும் அவங்களும், சரிங்க தம்பி, நீங்க உண்மையை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சிவனாண்டி நேரா ஹீரோவை பார்த்து, என்னடா, நகைய கண்டுபிடிச்சு உன் அட்டைய காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த வாட்டி உன் அட்டைய காப்பாத்தவே முடியாது. அவ மேல விழுந்த திருட்டு பட்டம் கண்டிப்பா போகவே போகாது. அவ கண்டிப்பா அவமானப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு பேச, இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஹீரோ. இருந்தாலும் ஹீரோ நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, இந்த நகை காணாம போனதுக்கும் உனக்கும் மட்டும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சு, கண்டிப்பா இந்த வாட்டி நான் உன்ன சும்மா விட மாட்டேன். இது கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லிய நேரா ஹீரோவை பார்த்து, என்ன அக்கா காரிய எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க போல, இந்த வாட்டி அக்கா காரிய காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பேச, அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, சொந்த அக்காவுக்கே இவங்களால எப்படிதான் துரோகம் பண்ணணும்னு தோணுதோ தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா ராஜா, ரோகிணி எல்லாருமே எப்படியாவது ஈஸ்வரிய வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அத்தைய கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க அம்மாவை கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு இங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போனதும் ராஜா நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த சந்திராவா தான் இருப்பா. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. சோ என்ன நடந்தாலும் சரி, நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரிப்பா, அவங்களுக்கு நம்ம பிளான் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க புருஷனை போய் பாக்குறாங்க. அவரு நேரா வில்லிய பார்த்து, வா சந்திரா, இந்த வாட்டி நம்ம பண்ண பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த டிரைவர் பையன் நகைய கண்டுபிடிச்சு அக்காவை
சீக்கிரம் விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கான் என்கிட்ட. சோ எதுக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அவன் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவான். சோ நம்ம மேலதான் கண்டிப்பா அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம தான் அந்த நகையை எடுத்திருப்போம் அப்படின்னு. சோ நகையை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அதுக்கு முத்து சொல்றாரு, மருமவளே, அதெல்லாம் பாதுகாப்பான இடத்துல இருக்கு, அதெல்லாம் யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கு. இதை கேட்டதும் வில்லியும், சரி எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க, உங்களை எச்சரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நீங்க பாரு சந்திரா, நாங்க என்ன நடந்தாலும் சரி, இந்த வாட்டி நகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில சொல்றாரு, சகல எப்படி சகல நகையை கண்டுபிடிச்சேன், அத்தைய வந்துட்டு அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறது. ஊர் மக்களை பாத்தீங்களா, அத்தை இந்த ஊர் மக்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டு அத்தை மேல இவ்வளவு பெரிய பழி போடுறதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் தோணுச்சோ தெரியல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி. அவன் தான் எப்படியாவது அத்தைய அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அவன் வீட்டுக்கு போயிட்டு நேரா அவனை வெளுத்து கட்டி அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அப்ப ஹீரோ டக்குன்னு சிவனாண்டியோட கழுத்தை பிடிச்சு, டேய் மரியாதையா அந்த நகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு தெரியல, நீ தேவையில்லாம என் மேல பழி போடுற, நான் எதையும் எடுக்கல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உண்மைய சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு முத்து டக்குன்னு, டேய் என் மவனை விடுடா விடுடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, உண்மைய சொல்லிட்டா விட்டுருவேன் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா சொல்லிடாத சித்தப்பா அப்படின்னு. அப்ப அவரை பார்த்துட்டு, டேய் இங்க பாருடா விடுடா, நகை எங்க இருக்குன்னு சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, இந்த நகை எங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த நகையை கொண்டாந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. அதிகாரிங்க நேரா முத்துவை பார்த்து, நீ தான் இந்த நகையை எடுத்தியா, இந்த நகையை எடுத்துட்டு உன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசுற, சரியான ஆளுதான் நீ அப்படின்னு சொல்ல, அப்போ முத்து செமையா ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, பாத்தீங்களா சார், எங்க அத்தை நகையை எடுக்கவே இல்லை, இந்த நகையை எடுத்தது இவனுங்க தான். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமாங்க தம்பி, நல்லாவே தெரியுது, இந்த நகையை எடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, இவங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, முத்துவ அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. சிவனாண்டி நேரா முத்து ஹீரோவை பார்த்து, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ பண்ற வேலைக்கு நாங்க தான் உனக்கு சரியான ஆப்பு வைக்கணும், ஆனா நீ தேவையில்லாம என் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, நான் கண்டிப்பா வெளியில வருவேன், வெளியில உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. நம்ம ஹீரோ அவங்க அத்தைய நகையை கொடுத்து விடுதலை பண்றாங்க, காப்பாத்துறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ல கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம புதுசா உமன்ஸ் டே ஸ்பெஷலா 307 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த காம்போ ஆஃபர்ல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ல 2, பிக் சைஸ் பட்டர்ஃப்ளை கிளிப்ல 1, மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ல 1, எல்லாமே அட்ராக்டிவ் கலர்ஸ்ல இருக்கும். அப்புறமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாட்டின் ஸ்டன்ச்சஸ் 4 பீஸ் கிடைக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை கிளிப் லபூபு பேக்ல 1, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேர்ல் ஷெல்ல ஒரு நெக்லஸ், பேர்ல் ஷெல்ல இயரிங், பேர்ல் ஷெல் பீட்ஸ் பிரேஸ்லெட், இது எல்லாமே செட்டா கிடைக்குது. அப்புறம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற டெய்ஸி கிளிப், 5 பெட்டல் ஃப்ளவர் கிளிப், இது எல்லாமே மேட்டி ஃபினிஷ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, 307 ரூபாய்க்கு ஆஃபர். இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும்.
ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ண கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க.